என்னாச்சு மாமா? ஏக்கு கீழே உட்காந்துருக்கேன், மேலே எழுந்துச்சு உட்காந்தானே. ஒன்றும் அவளை கையை கொடு. மாமா என்னாச்சு? ஒன்றும் அவளைன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? சரி இல்லை நீங்கள். சந்தோஷமா இருக்கியா? ம், கை நிறைய விளையாட்பட்டுச்சு எனக்கு. ஆமாம், இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? என் மாமா நினச்சதை ஆசைப்பட்டதை அப்படியே செஞ்சு கொடுத்துருக்கலாம். ம், என்ன தெரியுமா? ஐ லவ் யூமா. ஐ லவ் யூ மாமா. சரி அதான் மேலே உட்காந்து கை பார்க்கலாமே, ஏன் கீழே உட்காந்து பார்க்கணுமா? விடுடி, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் வீடு. என் மாமா உங்களுக்கு வருத்தமே இல்லையா? ம், ஹாப்பியாக தானே இருக்கேன்னு சொன்னேன், அப்போ அதை பற்றி தானே பேசுகிறேன். ம், சரிதான், இல்லைன்னு சொல்லண்ணா. அதை பற்றி தான் பேசணும். நான் இதையும் பற்றி பேசணும். உங்கள் அம்மா வரலன்னு உங்களுக்கு வருத்தமாக இருக்குல்ல? வரல, அதுக்கு என்ன செய்ய? மனோ கூட அதுக்கு சாமி அம்மா அப்பா வர வச்சுட்டு வந்துட்டான் பார்த்தியா. இந்த மாதிரி அவங்களும் வந்துட்டு உடனே கிளம்பியிருக்கலாம். நான் என் பொண்டாட்டிக்கு வளகாப்பு பண்ணியிருக்கேன், இவ்வளோ கிராண்டாக பண்ணி என்ன செய்ய? என் அம்மாவும் இல்லை, ஓ அம்மா அப்பாவும் வரல. சாரிம்மா. இப்போ எதுக்கு மாமா சாரி? என்னால் தானம்மா உங்கள் அம்மா அப்பாவும் வர முடியாமல் போச்சு. சொல்லியாச்சுங்க, அவங்க வரட்ட அப்புறம் என்ன பண்ண முடியும்? விடுங்க மாமா. நான் எல்லாரும் இடத்தையும் நீங்கள் நிரப்பிட்டீங்கல்ல மாமா, அப்புறம் என்ன? கஷ்டமாக இருக்கு. விடுங்க மாமா, ஏன் வருத்தப்படுது? நீங்கள் இருக்கீங்களா, எனக்கு அது போதும். ம், அதே நினச்சிட்டு இருக்காங்க. சரிங்க, சந்தோஷமா இருங்க மாமா. என்னை பாருங்க, சொல்லுமா. என்னை பாருங்கன்னு. போதுமா என் மாமாவுக்கு? ம், சரி, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசியாச்சா? ம், நம்ம ரூமில் கூப்பிட்டுச்சா பேசுனீங்க? பைத்தியமாடி நீ லூசு. நம்ம ரூமில் போய் கூட்டு வச்சு பேசுவாங்களே, அதுவும் நீ இல்லாமல். கூரே இல்லை உனக்கு. போ. நீங்கள் தானே சொன்னீங்க. நான் சும்மா கண்டால் பண்ண நான் நீ போனதுக்கப்புறம் போனேன். ஃப்ரீயாக ரூமில் இருந்தாங்க, சாப்பிடுங்கம்மான்னு. அதனால சாப்பிட்டுட்டே இருந்தாங்களாம். சரி கொஞ்ச நேரத்தில் நந்தினி வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கொடுங்கன்னு ஜூஸ் எடுத்து கொடுத்தேன், அவ்வளோதான். அந்த ரூமுக்கு வந்துட்டேன். அப்புறம் ஏக்கு அப்படி சொன்னீங்க? நான் சொல்கிறது தப்பே இல்லை, நீங்கள் ஃப்ராடு தான், ஃப்ராடு மாமா. எதுக்கிட்ட இப்படி சொல்லுதேன்? இப்படி சொல்லாமா உன் மாமாவை? ம், சரி, எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? ஆ, லவ் பண்ணுவாங்களான்னு கேட்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட இதே இல்லை ஏன் மாமா? அது சும்மா தானே விளையாட்டு பேசுனேன், விடு. சரி நந்தினி, எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு ஒன்று என்ன சொன்னேன்? அம்மா நீங்கள் வேறு ஏதாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், பொண்ணுலாம் ரெடியாக தான் இருக்குது. ம், யார் அந்த ஹேமலூசா? இல்லடி, அவா இல்லடி. இன்றைக்கி தான் வந்துச்சு பார்த்த பொண்ணு. புரியல, இன்னைக்கு தான் வந்துச்சா? எனக்கு தெரியாமல யார்? ஃப்ரெண்ட்ஸில் ஒரு பொண்ணு தான். எப்படி உங்களை? சொல்கிறது கேள்வி, சும்மா போட்டு டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். சொல்லுங்க. அதான் அந்த பொண்ணு அங்கே வச்சு கேட்டுச்சு. ம், நீங்கள் எங்கள் பேஜில் காலேஜ் படித்தா யாராச்சும் லவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. அதான் அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சு. நானும் சரி கல்யாணம் பண்ணிக்குவோமான்னு கேட்டிருக்கேன். சரின்னு சொல்லியிருக்கு. நந்தினிக்கு ஓகேனா எனக்கும் ஓகேன்னு சொல்லியிருக்கேன். நான் தான் என் பொண்டாட்டி வரட்டும் கேட்டுட்டு சொல்லி தான் சொல்லியிருக்கேன். எப்படி ஓகேவா? யாவா அப்படி சொன்னா? ஃபோனை எடு, அதில் நாங்கள் ரெண்டு தனியாக ஃபோட்டோ எடுத்துருக்கோம் தெரியுமா? டென்ஷன் படுத்தாதீங்க. டென்ஷன்லாம் படுத்தலடி, உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லு, கல்யாணம் பண்ணி கூப்பிட்டுட்டா. ம், உனக்கு ஒரு ஆள் துணைக்கு வேணும்ல நந்தினி. நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க? குழந்தை பிறந்தா உன்னை பார்த்துக்க வேணும்ல ஆள். ம், அதான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ. நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ம், நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். வந்தோடனே இனி பார்த்துக்கணும்ல, அதுக்கு வேணும் இல்லை அந்த பொண்ணு இருக்கிறத விட்டோம். இனி நல்லா பார்த்துக்குவோம். நீ நல்லா ரெஸ்ட் எடு. அப்போ சாருக்கு ஆசை இருக்கு. பதில் சொல்லிடி. நான் கேட்டக்கு பதில் சொல்லுங்க. ஆசை இருக்கு அப்போ செகண்ட் மேரேஜுக்கு. எஸ். பண்ணியிருக்கலாம்ல இன்னைக்கு. ம், நீ பெர்மிஷன் கொடுக்கணும்ல. ம், சொன்னால் தான் நான் கேட்பேன்ல, அப்புறம் என்ன? அப்போ ஓகேவா உனக்கு? ம், ஓகே தான், பண்ணிக்கோங்க. இது என் பொண்டாட்டி தானா? இது வரைக்கும் முன்னாடி தான், இனிமேல் இல்லை. ஏன் இல்லை? இனிமேல் தான் வேறு கல்யாணம் பண்ண போகிறீங்களா? அப்புறம் நான் எனக்கு எனக்கு கல்யாணம் பண்ண நீ வேண்டாம் அர்த்தமா? மீன் வேணும். நினப்பு தான் தலை. நான் இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன். நீ எங்கே போவீங்க? எங்கேயோ போவேன். அப்படியா? அந்தளவுக்கு தைரியம் இருக்கா? போவேன். ஏன் தெரியுமா? சொல்லுங்க. லவ் யூ மா. வேறு யாரையா கல்யாணம் பண்ணிட்டான்னு கேட்குங்க, இப்போ ஏன்ட்டு சொல்லுங்க? லூஸ் ஆடி நீ. டெய்லி சொன்னாலும் மண்டையில் ஏற்ற மாட்டேன். நீ உசுரே நீ தானடி.
வேற என்ன? தெரியுது. வேறு கல்யாணம் முடிப்பாங்கண்ணா 4 பேரும் என்னை தவிர மாதிரி எல்லாரையும் பார்ப்பீங்களா? போகும்போது இல்லாட்டி என்ன சொன்னீங்க? அண்ணனு கூப்பிடுங்கன்னு. பைத்தியம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நீ என்னை கிண்டல் பண்ணணுங்கிறதுக்காக ஃபஸ்ட் அவங்க சொல்லும்போது ஒன்றுமே சொல்லாமல் இருந்தீங்க. அப்படிதானே? நீ சீண்டணும்னு அதுக்கப்புறம் கடைசியில் சொல்லியாச்சு. பரவாயில்லையப்பா, தெரிஞ்சாலே முன்னாடி டிக்கெட் போட்டிங்களா? போடல, நீ வந்தப்பறம் போட்டுக்கலான்னு இருக்கேன். போட வைப்போம். சாப்பிடுதியாம்மா? ஏதாச்சும் சாப்பிட்டியாப்பா வீட்டில்? ஜூஸ் குடித்தேன். சாப்பிடுதியாம்மா? மத்தியானம் சாப்பிட்டதெல்லாம் அக்கடை வாங்கிட்டு விட்டான்? வேண்டாம், பரவாயில்ல சாப்பிடுதேன். மாமா என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லைம்மா, சொல்லு. அப்புறம் ஏன் அப்படி டல்லாக இருக்கீங்க? நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்களா? என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, விடு. இது என் மாமாவே இல்லை, நல்லாவே இல்லை. டிக்கெட் புக் பண்ணுங்க. கிடைக்காட்டா என்ன பண்ணுவீங்க? அது கிடைக்கும். கிடைக்கட்டாலும் தக்காளில் கூட்டு போவேன். நான் போன அப்புறம் கால் பண்ண அவ்வளோத்த. இல்லை, கால் பண்ணல. ஏன் கேட்க? ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? நீங்கள் தானே சந்தோஷமாக இருன்னு சொன்னீங்க என்னைய. அப்புறம் நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க வளையல் போட்டு முடிச்சதும். அப்போ இதை காட்டிக்க கூடாதுன்னா இவ்வளோ தூரம் மனசுலேயே வச்சுட்டு இருந்திருக்கீங்க என்ன? சரி விடு. முன்னாடிக்கு நான் இருந்தாலே சந்தோஷம் தானே. நான் இருக்கேன்ல, போதும். என்னம்மா? போதும். அதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்ல, நீங்கள் என் கூட இருந்தாலும் எனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைச்ச மாதிரி மாமா அப்படின்னு. அப்புறம் என்ன? ஆமாம், போய் சொல்லிட்டு வரட்டா அப்பாட்டா மாட்டேன் நாளைக்கு? கேட்கல, திருப்பி சொல்லு. ஊருக்கு போகிறல்ல மாமா, அதான் சொல்லிட்டு போகலான்னு. கண்டிப்பாக போகணுமான்னு? இப்போ சொல்லாமலே போகணுங்கீங்களா? ஏன் அப்படி போனாலும் இப்போ என்ன? கண்டிப்பாக சொல்லிட்டு போகிற அளவுக்கு அவங்க நடந்துக்கல. அப்புறம் ஏன் நீ அப்படி நினைக்க சொல்லிட்டு போகணுன்னு? சரி, என் மேலே தானே கோவம் இருக்குது, உன் மேலே கோவம் இல்லைல்ல? நீ போய் சொல்லியிருக்கல, நான் வந்தாலும் ஒன்று சொல்ல மாட்டேன்ட்டு. இப்போ உனக்காக வந்திருக்கலாம்ல. சரி, வீட்டுக்குள்ளே வர இடம் பரவாயில்ல, ஸ்டேஜில் வச்சு பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. வந்து ரோட்டில் போய் சொல்லணுமான்னு கேட்டோம்ல, நீ வேண்டான்னு சொன்னேன். சரிதாண்ணா, நீங்கள் போய் சொல்லலைன்னு நான் வருத்தப்படல மாமா. நீங்கள் சொல்லவும் வேண்டாம், ஏன்னா உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்கல்ல. நீங்கள் எனக்காக தான் வந்து அசிங்கப்படுறீங்க. வேண்டாம் மாமா, விடுங்க. நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. உனக்காக கூட வராமல் இருக்காங்க, அது இப்போ பேசுவேன் தெரிஞ்சு நீ சொல்லிட்டு வந்து வரலாமல் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நீ சொல்லிட்டு போகணுங்க. இப்போ என்ன பண்ணணும்? சொல்லாமலே போமா? அப்படி போனால் தான் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். உனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்லிக்கும், அவ்வளோதான் சொல்ல முடியும். மீறி போனேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, போகணுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்படியே போயிட வேண்டியதுன்னு சொல்லிட்டேன். வளகாப்புக்கும் லேட்டாக தான் சொன்னான், போகும்போது கூட சொல்லாமல் போயிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல. என்ன நினைச்சிட்டு பண்ணணுங்க? நீ போய் சொல்ல போறியா? போ போ, போய் சொல்லிட்டோ போ. என்கிட்ட வந்து பேசாத சொல்லிட்டு எனக்கு கோவம் வரும். சரியா? என் ஆசைக்காக நீ வளையல் போட்டுட்டா அது சந்தோஷம் தான். சரி, நான் உனக்கு கேட்க கோவப்பட மாட்டேல. நான் போயிட்டு சொல்லிட்டு வரேன்னு உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது அவங்க வரலன்னு. இப்போ உங்கள் அம்மாவும் தானே வரமாட்டேன்ட்டாங்க. எனக்கும் ஆசை இருந்துச்சுல, அப்போ என்ன செய்ய சொல்லுங்கள்? எங்கள் அம்மா அங்கே சும்மா இருந்துக்கிட்டு வரமாட்டேன்னு சொன்னாங்க, அப்படி தானே? உங்கள் அம்மா இங்கே வேலையாக இருந்துக்கிட்டு வரமாட்டேன்ட்டாவ. அதான் மைனியோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? நீ எனக்கு வந்து சந்தோஷம் போதும். கிளம்பு கிளம்பு, உங்கள் வீட்டில் வந்து விட்டு வரேன். நீ சொல்லிட்டு வந்தாலும் சரி, இல்லை அங்கேயே இருந்தாலும் சரி. கோவம் மட்டும் வந்துடும் தலை. போகலை, விடுங்க. சொல்ல போல நான் போகலன்னு சொல்லிட்டலாம். சரிங்க, ஏதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிருக்கேன் உம்மனு? சொல்கிறோம்ல, கேட்கணும்ல, அப்போதே சரின்னு சொல்ல வேண்டியதானே. வீம்புக்கு பேசிகிட்டு இருக்க. இனிமேல் என் பர்மிஷன் இல்லாமல் ஏதாட்டும் செய். நீனா முடிவு எடுத்துன்னு தெரிஞ்சது, நான் அவன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன், கோபப்படவும் மாட்டேன். ஆனால் பேசிக்கிட முடியாது என்கிட்ட எப்போவுமே. சரிப்பா, விடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லக்கூடாது இந்த நேரத்தில், இருந்தாலும் நான் சொல்கிறேன், மைண்டில் ஏற்றிக்க சொல்லிடுச்சு. என்ன சொல்லுங்கள்? என் முன்னாடி வளகாப்புக்கு போய் சொல்லிட்டு வந்திருக்கா, வரல. இதுக்கப்புறம் என் பிள்ளை பிறந்தது யாராச்சும் பார்க்க வந்தாவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் வச்சுக்கோ, தெரிஞ்சதோ பொண்ணே போட்டுருவேன். சொல்லையும் கூடாதான்? சொல்லவும் கூடாது. இனிமேல் நீ அவங்ககிட்ட பேசவும் கூடாது, பேசுனது போதும். மைனி வளர்க்கப்போ சண்டை போட்டதுக்கப்புறம் பேசவே விடல நீங்கள். அவங்க பேச மாட்டேன்னாங்க, இப்போ அவங்க பேசுதாங்க, நீங்கள் பேச விட மாட்டேங்க. ஏன் மாமா? இனிமேல் நீ சொல்கிறத நான் கேட்கணும், அப்படி தானே? உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அப்படி தான் செய்வேன், அப்படி தான் நடந்துக்குவேன், அப்படி தானே? நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் சொல்கிறது கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லைல்ல. சரி, நான் பேச மாட்டேன், விட்டுருங்க. டேய் தர, பிஸியாக இருக்கேடா, பிற வரட்டுமா? வாங்கடா, ஒரு பிஸியும் இல்லை. என்னாச்சு, ஏன்டெல்லாம் இருக்க? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் இருக்கேன். உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. அதை விடு, எல்லோரையும் கொண்டு வீட்டில் விட்டு வந்தாச்சா பத்திரமா? விட்டு வந்தாச்சு. திவ்யா வீடு போயிட்டாலும் கேட்டியா? போயிட்டா, பிரியா சொன்னேன். என்னாச்சு எருமை, ஏன் மூஞ்ச தூக்கி வச்சுட்ருக்க? என்னாச்சு எந்திரி, என்னாச்சுமா? அது நாளைக்கு அம்மாட்ட அப்பாட்டையும் ஊருக்கு போயிட்டாரன்னு சொல்லிட்டு வரேன்னு, அதுக்கு தான் சத்தம் போடுறது போகக்கூடாது. ஏன்டா சொல்லிட்டு போகிற விட வாங்கி கிட்டில தான் அமைதியாக இருந்துரு. எதுக்குன்னு சொல்லி தரையாரு மாடு. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அவள் போய் கூப்பிட்ருக்கல, வந்தாலும் நான் திட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கேன்.
வர முடியாத வீலுக்கு இல்லை வளையல் போடுதாவும் சொன்ன உடனே வந்துட்டாவே ரொம்ப தூரத்துலேருந்து மெனக்கிட்ட அலைஞ்சு வந்திருக்காங்க. வளையல் போடுறதெல்லாம் பார்த்துட்டு போயிருக்காவே. அப்போ கண்டிப்பாக போய் சொல்லிட்டு தான் வரணும். விட்டுடா அவள் ஆசைப்படுத்தாள். அப்புறம் என்ன செய்யும்? நாங்களாச்சும் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்போம். நீ அதுவும் சொல்லான்டான்ட்ட. எதுக்கு சொன்னேன்னு உனக்கே காரணம் தெரியல. அதுக்கு தானே அக்காவும் போக வேண்டாம்னு சொன்னேன். இவளால் தான் வர முடியலன்னு சொல்லுதால. அதனால் சொல்லியிருக்கல வர வேண்டியதானே ரொம்ப தூரமாக. அதை அவகிட்ட சொல்லு புரியுதா என்னன்னு பார்ப்போம். போகலன்னு சொல்லிட்டானா? அதுக்கப்புறம் நீ பேசக்கூடாது, குழந்தை பிறந்தாலும் சொல்லவும் கூடாது, அதுக்கப்புறம் அவங்க பார்க்கவும் வரக்கூடாது, நான் கோவப்படுவேன்னு சொல்லுது. சரி வீடு, அவன் வரலங்கிற கோவத்தில் சொல்லுதான். அப்புறம் பார்த்துக்கலாம் வீடு. உங்களுக்கே தெரியும்ல மாமா என் விஷயத்தில் ஒரு தடவை சொல்லிட்டோன்னா அதை விட்டு மாறே மாறாது. சரி அதை பிற பார்த்துக்கலாம் வீடு. சொன்னதை மனசில் வச்சுக்கா. அப்புறம் அன்னைக்கு பேச மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டு திரும்ப பேசுன மாதிரி பேசுனது எனக்கு தெரிஞ்சுதோ. அப்படி பேச நினச்சேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான். சரி டென்ஷன் ஆகாதீங்க, விடுங்க, பேச மாட்டேன். தேனுகிட்ட வேணால் பேசிக்கா, எதனாலும் சொல்லிக்கா. ஆனால் தேனுக்கிட்ட சொல்கிற விஷயம் உங்கள் அம்மாக்கோ உங்கள் அப்பாக்கோ உன்னைய பற்றின விஷயம் எதுவும் தெரியக்கூடாது சொல்லிட்டேன். உங்கள் ரெண்டுத்துக்கு சேர்த்தான் சொல்லுதேன். நல்லா காது கொடுத்து கேட்டுக்கா. நந்தினி விஷயம் என் அம்மா அப்பாவுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. மீறி தெரிஞ்சதோ என்னை பற்றி தெரியும். பார்த்துக்காங்க, பார்த்து நடந்துக்காங்க. பவிடி சாமிகிட்ட சொல்லி வச்சுருங்க. சொல்லியாச்சு. சரிடா வீட்டு டென்ஷன் ஆகாத. அம்மா கால் பண்ணியா? இல்லை அவியலுக்கு நான் கால் பண்ணணும். என்னடா இது கேள்வி கேட்க? பின்ன அன்னைக்கு தான் அவிய பதில் சொல்லிட்டாவிடா. இனிமேல் நான் என்ன ஃபோன் பண்ணி கேட்கணும்? அன்னைக்கு சொன்னதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் ஃபோன் பண்ணி ஏதாச்சும் கேட்டிருக்காங்கன்னு கேளு. பின்ன நான் என்னத்தை ஃபோன் பண்ணி பேச அவியில? பவி எங்க? அவி அம்மாட்ட பேச போயிருக்கா. கூட போகணும். ம் சரிடா. நாளைக்கு எப்போ கிளம்புற? நைட்டா? இல்லை மத்தியானம் கிளம்பிடுவேன். காலைல கிளம்பி பிரியாவில் கொண்டு வீட்டில் கொண்டு விட்டுட்டு அப்படியே அந்தாலும் ஏர்போர்ட் போயிடுவேன். அப்புறம் காரை அங்கே பார்க்க பண்ணிடுவோம். மச்சானும் சுனிலும் வந்து சாயந்தரம் போய் விட்டுருவோம். சரி மெல்ல கூட்டுவா. பெரிய வண்டியில் பெட்ரோல் கம்மியாக தான் இருந்துச்சு. போட்டிலாம் போட்டாச்சு ஃபுல் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஏன்டா பண்ணேன்? கொஞ்சமாக போட வேண்டியதானே? அது அதிகமாக எடுக்க போகிறது இல்லைல்லாம். பிற போட்டுக்கலாமே. சின்ன இதான் எப்போதும் எடுப்பாங்க. அதனால் அது ஃபுல் பண்ணால் ஓகே தான். ஸ்கூட்டியில் கிடக்கா இல்லை? பார்க்கலையே தெரியலையேண்ணே. தேங்காய் பறிக்க சொன்னேன், அவளுக்கு கொடுத்துடுது. அதை போய் எடுத்துகிட்டு வரணுங்களா? காலை போகும்போது பிரியாக கொண்டு போகணும். அதே சொல்லியிருக்கலாம். அப்போ வரும்போது எட்டு வந்துருப்பாங்க. கிணத்துல போய் ரூமில் தான் நடக்கு. ரூமில் தான் வைக்க சொன்னேன். ரூமில் வச்சுருப்பாங்க. நான் காலைல போய் எடுத்துக்கிறேன். வேறு எதுவும் வேணுமாம்மா? அப்புறம் எனக்கு அவளுக்கு டிவி லேப்டாப் வேணுமா? அங்கே சின்ன டிவி தான் இருக்கான். அதனால் பெருசு எடுத்து கொடுக்கணுமா? அப்புறம் லேப்டாப் வேணும்னா ஏன்ட்டு அங்கே இருக்குது எல்இடி தானே. அப்புறம் என்ன? அது ஹாலில் இருக்கான். எல்லா டிவி போகலாம். அதனால் இவ ரூமில் ஃபிட் பண்ணி கொடுக்கணுமா? மாப்பிள்ளை வீடியோ கால் பேச. லேப்டாப்பில் பேச வேண்டியதானே? அது காலேஜுக்கு வேணுமா? ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணதுக்கு. வாங்கிட்டியா? போட்டிருக்கியா? டிவி நேற்று கார்லேயே ஃபிட் பண்ணியாச்சு வீட்டில். அவளுக்கு தெரியாது. அவளை சொல்லலை. நான் யாரையும் சொல்லண்டான்னு சொல்லியிருக்கேன். மாப்பிள்ளை சொல்லியிருக்கேன். அவள் வீட்டுக்கு போன பிறப்பு தெரிஞ்சுக்கிட்டோன்னுட்டாச்சு. கனெக்ஷன் கொடுத்தாச்சா? ஒய்ஃபை கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். லேப்டாப் இங்கே தான் இருக்குது. போகும்போது தான் கொடுத்துட்டு போனவங்கிட்ட. சொல்ல வேண்டியதானே? இனிமேல் நாங்கள் அங்கேருந்து எட்டு வந்துருப்போம்ல. சரி இருக்கட்டும் விடு. அவளுக்கு மட்டும் எல்லாம் வாங்கி கொடுக்கீங்க, எனக்கு லேப்டாப் வேணும். என்ன வீம்புக்கெல்லாம் கட்டுட்ருக்கியா? உனக்கு கேட்க லேப்டாப்பு? அவள் தங்கச்சி கேட்க வாங்கி கொடுக்கிய. அவள் கிட்ட மட்டும் எதுவுமே கேட்காம வாங்கி கொடுக்கிய. எனக்கு வேணும். வரையில இல்லை காலேஜ் போகிறேன். நீ போறியா? உடனே வாய்க்கு வாங்கிட்டு போயிருமே. எனக்கு புது ஃபோன் வாங்கி கொடுங்க. ஏன் இந்த ஃபோனுக்கு என்ன நல்லா தானே இருக்குது? பிறகு புது ஃபோனு? ஏன்னா எனக்கு புது ஃபோன் வாங்கி தாங்க. சரி அங்கே வா, பஜார் கூட்டு போய் வாங்கி தரேன். உனக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கு கம்மின்னு சொல்லு, அதை வாங்கி வைக்கும். எது வேணாலும் பரவாயில்ல, நல்லதாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கி தாங்க. தோழியை ஊசி போடுவேன் 2 தொழியும். எதுக்கு? நீங்கள் தான் வாங்கி தர மாட்டேன்ட்டியல்ல, அப்போ சத்தமாக இருக்க வேண்டியதானே. இதுக்கு எங்கள் அண்ணனையும் மிரட்டுதியே. என்ன ஒரிஜினல் மைனி கேரக்டர் காட்டுறியோ? எப்படி? உங்கள் தங்கச்சி கேட்டாங்கன்னு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா? இப்போ நான் கேட்டால் எங்கள் அண்ணன் வாங்கி தருவாங்க. உங்களுக்கு என்ன? என்னது எனக்கு என்னவா? அப்போ கேட்டால் வாங்கி தர வேண்டியதானே. கேட்காம தான் கல்ல வாங்கி தந்துருக்கோ? எப்படி? அது வளகாப்புக்கு. அப்போது இப்போ எதுக்கு கேட்க? வாங்கி தர விருப்பம்னா விட்டுருங்க. வாங்கி தர ஆளுக்களையும் ஏன் வேண்டாங்கீங்க? உனக்கு புது ஃபோன் இருக்குது, இது நல்லா தானே இருக்குது. அப்புறம் என்ன வீடியோ பார்க்க ஃபோன் பேச போகிற? வேறு என்ன செய்ய போகிற? அண்ணன் கல்யாணத்தோட உங்கள் ஃபோனை வாங்கி தான் தெரியுமா ஹேமா வரான்னு. நீங்கள் திருப்பி ஃபோனை கேட்டிங்களா? அப்போ தரமாட்டேன்னு நினைக்கிறீங்க. என்ன சொன்னீங்க? உங்கள் ஃபோன் என்னாச்சு, உனக்கு வேறு புது ஃபோன் வாங்கி தரேன் இதை தான் சொன்னீங்களா? அன்னைக்கு நீ கேட்டிருக்கணும். அன்னைக்கு வேணும் தானே சொன்னேன். அப்படி இன்றைக்கி கேட்க? இன்றைக்கி நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் வாங்கி தாங்கன்றிருப்பேன். தெரியாதுல்ல, இப்போ வாங்கி தாங்க. ஃபோன் வாங்கி தரலாம், என்கிட்ட பைசா இல்லை. காலையில் தான் உனக்கு 2 ஃபோனுக்கு வளையல் வாங்கி போட்டிருக்கு. இவ்வளோ செலவு பண்ணியிருக்கு. பிறகு என்ன செய்யணும்? யாரும் துட்டுல காலையிட்டு. சரி நீங்கள் பைசா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. வளையல் வாங்காமல் இருந்திருக்கலாம்ல. ஏன் வாங்கினீங்க? பாலண்ணா, இந்த ஃபோனை நாங்கள் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி பிரியாவுக்கு எனக்கு வாங்கினது தானே ஒன்றா. நீங்களும் இவங்களும் தானே போய் வாங்கினீங்க.
இதுக்கு பே பண்ணது யார்? செலக்ட் பண்ணது யார்? ஏது கேட்க? எதுக்கு அதை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்க? சொல்லுங்கள். எனக்கு பே பண்ணது செலக்ட் பண்ணதெல்லாம் இவங்க தானே? உனக்கு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? நான் யாருக்குனே சொல்லிட்டேன் அவட்ட. கன்ஃபார்ம் பண்ணலாம், அதுக்கு தான் கேட்டேன். நீங்கள் மாற்றி பேசக்கூடாது. இந்தாங்க, இந்த ஃபோன் நீங்கள் தானே வாங்கி கொடுத்தீங்க, நீங்களே வச்சுக்கோங்க. சிம்மு நீங்கள் தான் எடுத்து கொடுத்தீங்க, நீங்களே வச்சுக்கோங்க. எதுக்கு இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்க? ஃபோன் வாங்கி தரேன், போதுமா? அங்கே போய் வாங்கி தரேன். இதையும் வச்சுக்க, புதுசாக வாங்கி தரேன். அதையும் வச்சுக்கேன்னா 2 மொபைல் வச்சுக்க. ஐஃபோன் வாங்கி தரட்டா? எனக்கு ஒரு ஃபோனு வாங்கி தரேன்டா, நான் வேலை பார்த்து ஃபோன் வாங்கிடுவேன். சரி, கோவப்படாத, வாங்கி தரேன்னு சொல்லிட்டுல. உனக்கு கூட்டு போகிறேன், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கி தரேன். வேண்டாம், இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் செலவு பண்ணாண்டாம். அப்படியா? ம். ஆமாம், எனக்கு வாங்கி தரனால பைசா எல்லாம் காலி பண்ணுறீங்களா? பைசா இல்லைல்ல. யார் சொன்னால் பைசா இல்லை? நீ எத்தனை தடவை மட்டும் சொல்லணும், நான் வச்சுருக்கேன்ட்டு வாங்கி தரேன். வேண்டாம், எனக்கு வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளோதான். கோவப்படுத்தாதீங்க, நான் நார்மலாக சொல்லிட்டுருக்கேன். ஃபோன் பற்றி பேசாதீங்க, எனக்கு வாங்கி தரான்டா, நான் வேலை பார்த்து வாங்கிக்குவேன். அப்போ இனிமேல் எதுவுமே நான் வாங்கி தரேன்டா, அப்படி தானே? ஆமாம். சரி, இந்த ஃபோன் வச்சுக்க பிரியா வேண்டாமா? வேண்டாம். சரிம்மா, இந்த ஃபோனை அந்த ட்ராவில் போடுறேன். போங்க, கிளம்புங்க, நேரம் ஆகுதுல. உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. பவி போய் கூப்பிட்டு போயிருமே. போ, கிளம்பு. வாங்க, கொண்டு விட்டுட்டு வரேன். எருமை நீ வரக்கூடாது. மச்சான் நான் கூப்பிட்டு வச்சு வைக்க, மச்சான் வரட்டு. சரி, போயிட்டு வாங்க. சரி நந்தினி, போயிட்டு வரேன். நாளைக்கு வாங்க. சரிங்கண்ணா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா, சரியா? போயிட்டு வரேன், அப்புறம் கோவப்படாத. சரிண்ணா, போயிட்டாங்க. மாமா, மாமா. கூப்பிட்டு எனக்கு கேட்குது. என்னாச்சு மாமா, கோவமா? நானா? எதுக்கு நான் கோவப்படுறேன்? அப்போ சரிங்க பார்ப்போம், என்னைய பாருங்கள். சிரிப்பு வரல. ஆமாம் ஆமாம், கோவத்தில் இருக்கும், கூல் பண்ணணும்னு நினச்சேன். கோவமா இல்லையோ நீங்கள்? இல்லையா, கோவப்படலையா? ஐ லவ் யூ. ம். சரி, மிஸ்ஸஸ்க்கு வயிறு பசிக்கு ஏதாச்சும் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கொடுத்தாலும் ஓகே தான். அப்படியா? ஆமாம். கால் பண்ணுறீங்களா? கூல் பண்ணியாச்சு. யார் சீட்டிங் வேலை பார்க்க? காஃபி எடுத்துகிட்டா? ம், ஓகே, டன். ஸ்நாக்ஸு? கண்டிப்பாக உண்டு. சரி, காலைல நீங்கள் கேட்டதை நான் கொடுத்துருக்கேன். எனக்கு ஒன்றும் கொடுக்கல பார்த்துருக்கு. வேணுமா? அதுக்கு தான் இப்போ கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன? ஃபஸ்ட்டு காப்பியை குடிங்க, சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட ஸ்நாக்ஸ் தரேன், சரியா? ஓகே, டபுள் ஓகே. இப்போ என் மாமா ஓகேவா? ம், ஓகே தான். நாளைக்கு அங்கே போயிடுவோம். ஆமாம், குடி தம்பி பார்ப்போம். போனோன்னு நம்ம ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுவோம். குடி தம்பியா நம்ம கூட இருக்கட்டும். ஓகே. போகும்போது குட்டி பையனுக்கு ரொம்ப ட்ரெஸ் எடுத்து போனோன்னே. ஓகே, டபுள் டன். சரியா, மிஸ்ஸஸ்க்கு என்ன ஃபோன் வேணும்? வேண்டாம், சும்மா கேட்டேன், இதே இருக்கட்டும். சொல்லுமா, வாங்கி தரேன். சும்மா கேட்டேன் மாமா. ஃபோனை தந்தவொடனே தூக்கி போட்டு உடச்சிருப்பேன். உடைக்கக்கூடாதுன்னு அங்கே வச்சுருக்கேன். சும்மா சொன்னேன், உங்களுக்கு தெரியாதா என்னை பற்றி? அப்புறம் என்ன? சரிங்க அம்மா. சரி, கை எடுத்துக்கோங்க, நான் போய் காஃபி போட்டுட்டு வரேன். அக்கா போட்டிருப்பாள்ல. நான் போட்டு கொடுத்தா தானே என் மாமாவுக்கு பிடிக்கும். போட்டு வரேன். ம். வெயிட் பண்ணுங்க, வரேன். போட்டுட்டு கூப்பிடுங்க, நான் தோட்டத்து போகிறேன். ஒரு ஃபோன் பேச வேண்டியது இருக்குது, பேசிட்டு வரேன். ஓகே, டன். என்ன மைனி, எப்படி இருக்கீங்க? சோமியா, எப்படிமா இருக்கேன்? இருக்கும். இப்போ தான் உனக்கு அனுதுறதா மச்சான், நீங்கள் பேசுறீங்க என் கூட. நீ இந்தாண்டி என்ன பேசாத. ம், சரிம்மா. எதுக்கு? சரி, தம்பியை பார்க்கலாமா? தம்பியையும் பார்க்கக்கூடாது. ம், சரிம்மா. சரி, வாங்க திரும்ப ரூமுக்கு. ஆமாம், தம்பி பார்ப்போம் மாமா. வாணிஜன காரில் உள்ளதாவா? மச்சான் நில்லுங்க மச்சான். சொல்லுமா. ஏன் மச்சான் கோவப்படுறீங்க? சும்மா தான் மச்சான் சொன்னேன். உங்கள் பிள்ளையை நான் பார்க்க வேண்டாம்னு சொல்லுவேண்ணா. பாருங்க, இவ்வளோ லேட்டாக வந்து பார்த்ததுக்கு அவன் அடிப்பான், வாங்கிக்கோங்க. அடியா, அடிப்பானா? சரி, வாங்கிக்கிறேன். என்னாச்சு, மறுமணம் தூக்கலையா? பார்த்துட்டு இருக்கேன். இல்லை மாமா, தம்பி பாருங்க, அண்ணனே மாதிரி இருக்கான் பாருங்க. சரி, இரு, நான் தூக்குறேன். இருந்தனே மச்சான், இருங்க. இங்கே இருக்கட்டுமா? குட்டி பையா, என்னடா பண்ணுறீங்க? இது யாருடா புதுசுன்னு பார்க்கான். அப்படியாடா, புதுசாக பார்க்கிங்களா? என்ன பண்ண? உங்கள் அத்தை வளையல் போடணும்னு ஆசைப்படுறால நினச்சி அதான் உன்னை பார்க்க வர முடியாமல் போச்சு. இனிமேல் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன், சரிங்களா? இப்போ வந்து தூக்குறேன் பெரியப்பா. இப்போ வந்து வீட்டே இருப்பாங்க, அவங்க பெரியப்பா வேலைக்கு போக மாட்டாங்க. வாட்டி லூஸு. என் பிள்ளை இருக்கிறத விட வேலை என்ன இருக்குது? உனக்காக லீவ் போட வேண்டியது இருக்குது வாரக்கணக்கில். என் பிள்ளைக்காக லீவ் எடுக்க மாட்டேனா? ரொம்ப நல்லதுதான். கட்டி போய் அழகாக இருக்காங்களே என் ஃப்ரெண்டை மாதிரி. என்னடா பார்த்துட்டே இருக்கீங்க? கோவமா? சாரிடா,
நானாச்சும் வந்து உன்னை பார்த்துட்டு போயிருந்துருக்கேன் என்னம்மா. பார்த்துட்டு போயிருக்கலாம் வந்து. என்ன பண்ண உனக்கு தெரியல அந்த பையன் தேறி விட மாட்டான்னு. அப்புறம் என்ன செய்ய? நான் போயிட்டு வரேன்னா நானும் வரேன்ப்பா. அப்புறம் அங்குள்ள வேலையும் பார்க்கலாமா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், வாங்க ரொம்ப போவோம். போகணுமா? அடி வாங்காத. தம்பி பார்க்கலையா? தூக்கலையா? தூக்க மாட்டேன்னு யார் சொன்னா? தம்பியே நம்பரை தூக்கிட்டு போகிறோம் வாங்க. நம்ம ரொம்ப நடக்கணுமா? புதுசு தூக்கிட்டு போனால் அப்புறம் அழமாட்டேண்ணா. நான் தூக்கிட்டு போவேன். வேண்டாம் தூக்கிட்டு போவேன். நான் சொல்லியிருக்கேம்ல, நான் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்துடணுண்ணா, நான் தூக்கிட்டு போவேன். தூக்கிட்டு வாங்க. அளவானது நீ சொன்ன கேளு. நாளைக்கு தூக்கிட்டு போவேன். இன்னைக்கு தூங்கட்டும் தம்பி. என்ன சரியில்லை நீங்கள். பகல் முழுசாக இவங்கள்ட இரு. வச்சுக்கா ரூமில் நம்ம ரூமில். இது நல்ல ஐடியா என்னம்மா. இப்போ ஒரே அடிக்காது, தம்பி கூடயே இருக்கலாம். தம்பி கூடயே இருக்க வச்சிருந்தான் படிச்சிட தானே. தோலை உரிச்சு போடுவேன். ஆரம்பிச்சிட்டேலாம். இனி இந்த எக்ஸாம் முடியுதடி என்னை டார்ச்சர் பண்ணிடுங்க. கேட்காத அளவுக்கு நீ நடந்துக்கா. அடி தோலை உரிச்சிருவேன் சொல்லிட்டேன். பாஸ் ஆகலண்ணா. சரி விடுங்க, தம்பியை பாருங்க. தம்பி தாண்டி பார்த்துட்ருக்கேன். என் பிள்ளை எப்படி இருக்கான் பாரு. நைட்டு தூங்க மாட்டேக்கானா என்ன? சாயந்தரம் கூட கொஞ்சம் தூங்குத வச்சான், அதனால நான் தூங்கவே மாட்டேன். அம்மா அவங்க கூட படுத்துருக்காங்க. இல்லை அத்தை என் கூட தான் படுங்கன்னு சொல்கிறாங்க, பழக்கம் படிக்கிறாங்க. நாங்கள் தான் படுத்துருக்கோம், அத்தை காலில் தான் படுத்துருக்காங்க. சரி அப்போ அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் கொடுக்க வேண்டியதானே தம்பியா? நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னா? அவங்க தானே என் தூக்கலாம் போச்சுன்னு சொல்லிட்டு டெய்லி திட்டுறாங்க. பகலில் தூங்க விடாமல் பார்த்துக்கிற வேண்டியதானே, நைட் தூங்குவோம்ல அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. எருமைக்கு தூக்க வேண்டி கிடக்கா பிள்ளைய விட. தூங்கி கிளிக்கணும் போய்க்கிடுது இப்போ அவனுக்கு. ஆமாம் தம்பியை பாருங்க எப்படி அசால்ட்டாக படுத்து கிடக்கான். எப்படியோட தான் எல்லாம் அசால்ட்டு தான். சாப்பிட்டியாம்மா? இப்போ தான் மச்சான் சாப்பிட்டேன். அம்மா இங்கே? அத்தை கிச்சனில் இருப்பாங்க, சாப்பாடு தண்டு போனாங்க. உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கலையா மச்சான்? நாங்கள் பார்க்கலாம். வந்தோடனே உடனே தம்பியும் பார்க்கணும் தான் ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கே போகலான்னு. கிச்சனில் வேலை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கவனிச்சிருக்க மாட்டாங்க நீங்கள் வந்தது. சரி எதுக்கு பேச வேண்டாம்னு சொன்னேன்? என்ன கோவம்? என்ன கோவமா? உங்கள் மேலே இவன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கு, பேசக்கூடாதுன்னு நினச்சேன். அதான் எதுக்குன்னு கேட்கேன். 2 பேரும் வளகாப்புன்னு கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலைல்ல. அதுக்கு தான் கோவமா? ம், அம்மாட்ட சொன்னேன். அம்மா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நீ சொன்னேன்னா அவன் கூட வருவேன்னு சண்டை போட வேண்டியதான். நான் வந்துட்டு சொல்லலை. நீ வீக்காக இருப்பேன்னு வேறு சொன்னாங்க. தம்பியும் வேறு இப்போ தான் பிறந்திருக்கான். அங்கேயும் இங்கே கொண்டுட்டு அழைக்க முடியாது. இல்லாமல் உடம்புக்கு செட் ஆகாமல் நமக்கு தெரில. அதான் சரி இங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. அப்புறம் வேலை கொஞ்சம் ஓவர் ஆகிட்டுமாங்க. வேற இதுக்கு மேலே தான் இவங்களை வர வைக்கலாம்ல நீங்கள். நான் தான் என் பிள்ளையை பார்க்க வர முடியாமல் இருக்கேன். அவனாட்டி இருக்கட்டும்னு தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இவங்க எல்லாருமே சொல்லாமல் போகிற இடத்துல சொல்கிறாங்க. நான் கூட்டு போய் சொன்னேன், நான் வர விட மாட்டேன்ட்டாங்க. மச்சான்ட்ட சொல்லி மச்சான் வேற இருமான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணேன்? என் அடம்பிடிப்பேன்னு தெரிஞ்சு தானே நாங்கள் சொல்லாமல் வச்சுருந்தோம். எனக்கும் ஆசை இருக்குல்ல மச்சான். சரிதாம்மா, என்ன செய்ய? சில சுச்சுவேஷன் அப்படி தான் அமையுது. அதுக்கு என்ன செய்ய முடியும்? எனக்கே என் பிள்ளை பிறக்கும்போது நான் இங்கே இருக்கணும் பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. என்ன செய்ய? உனக்கு மாதிரி ஃபோன் அடித்து சொல்ல முடியல, மச்சான் தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அவளுக்கு வருத்தம் தான்மா, நீயும் அம்மாவும் வரலன்ட்டு. ரொம்ப வருத்தம். சொன்னாங்க இவங்க காய்ச்சலாமல் இப்போ சரியாச்சு. எப்படி சரி ஆயிடுச்சுமா. எதுக்கிட்டே இப்படி வருத்தப்பட்டு இருக்க? ம், சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே? எங்கேருந்து சந்தோஷமாக இருக்க? நீங்கள் வரல, அத்தை வரல, அம்மா அப்பாவும் வரல, எப்படி இருக்கும்? மாமா மட்டும்தான் என் கூட இருக்குது. சரி வருத்தப்படாத, வருவாங்க. நான் அத்தை போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன். அம்மா இருக்காங்கல்ல அப்படின்னு கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். உங்கள் அண்ணனை அத்தை தான் வரமாட்டேன்ட்டாங்க. ம் தெரியுமே நீ. விடுமா, அதை விடு. முடிஞ்சதாகவே இருக்கட்டும். விடுங்க. மச்சான் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்கீங்க. சந்தோஷம். ஆனால் நான் பார்க்க இல்லையே. சாரிம்மா, டென்ஷனாக அதை வீடியோ எடுத்திருக்கு, ஃபோட்டோ இருக்குது. சரி அனுப்பிவிடுதான் இருக்கோம் பாரு. என்னம்மா? ம் சரி மச்சான். வளகாப்பு இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. அடுத்தவங்க மச்சான் 2வது கல்யாணம் பண்ணுவாங்களா, அந்த கல்யாண போட்டால் நிறைய இருங்க. பைத்தியம் சும்மா இராண்டி. புரியல. மச்சான் ரொம்ப செட்டு பண்ணுது. இப்போ 2வது கல்யாணம் பண்ண போதும். பைத்தியம் படி உனக்கு. சும்மா சொல்லியிருக்கேன் சௌமியா. அவட்ட விளாண்டுட்டு இருந்தேன் நேற்று. அவள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்ட்டு அதை இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அட்டி வாங்க போகிறேன். அதானே மச்சான் நான் தூண்டு விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணுறாரு. லூஸு. சௌமியாக்கே தெரியுது பற்றியா? இது தேவையா உனக்கு இந்த ரோஸ் கேட்டு? எதுக்கு அவசரம் உனக்கு? முந்திரி கூட மாதிரி எதையாச்சும் சொல்லிட்டு இருக்கே எதுக்கு? வெட்டிடுவா ஆனப்பாரு. சரி வாங்க தம்பி திட்டுவாங்க. தம்பி தூக்கிட்டு வருமா? இப்போ தானே சொன்னேன் நாளையிலேருந்து தூக்குவோம். நீ தூங்கட தம்பி, நீ மேலே தூங்குவா. வா. நாளையிலேருந்து நான் தம்பி கூட படுத்துக்கிடுவேன். என்ன
நீங்கள் தூர போயிடணும். ரொம்ப நல்ல இதுதான், ஃப்ரீயாக தூங்குவேன். நான் சோஃபா போயிருந்தேன்ப்பா, நீங்கள் தூங்கவே எனக்கு கடை எனக்கு. ம், நல்லது தான். எங்களை தூங்க வச்சுட்டு தான் போனோம். என் பிள்ளையை சொல்லி நான் தூங்க வைக்கேன், உனையெல்லாம் தூங்க வைக்க முடியாது. நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, என் பிள்ளைகள் வந்த பிறகு என் பிள்ளைகள் தான் அப்படின்னு. நீங்கள் சரியே இல்லை, போங்க. உடஞ்சிரும் வந்தலை. சரிம்மா தூங்கிட்டு ஒன்று பேர வரணுமா? சரிங்க மச்சான், போய் ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம். எங்கள் அண்ணன் பையன் எங்கள் அண்ணனே மாதிரி இருக்காங்களா? எவ்வளோ அழகாக இருக்கான். உங்கள் அண்ணன்லாம் உங்கள் அண்ணனை மாதிரி தான் இருக்கும், வேறு யார மாதிரி இருக்கும்? அண்ணனா அப்போ சின்ன பிள்ளையில இப்படி தான் இருந்திருப்பானே. குட்டி கை பாருங்க. உங்கள் அண்ணன் போய் கேளு இப்படியே இருந்தானு. அவனுக்கு எப்படி தெரியும் குட்டி பையனா எப்படி இருந்தான்ட்டு? இப்படி தான் இருந்திருப்பான். சரிதாம்மா இருந்திருப்பான். ஆளை விட்டு நான் போகிற ரூமுக்கு, இவன் மரமாட்ட உட்காந்து கொஞ்சிட்டு வா. நான் கொஞ்சம் நேரம் படுத்துருக்கேன், ரெஸ்ட் எடுக்க. நான் வரவே இருங்க போவோம். பிற வந்து நான் தம்பி கூட இருந்துக்கிறேன் என்ன? சரி தாயே வா, கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயாக இருக்க விட்றாத மனுஷனை. முடியாது. சரி சாமியா ரெஸ்ட் எடுமா என்ன? சரிங்க மச்சான், நீங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அதனே டயர்டாக இருக்கலாம், நல்லா ரெஸ்ட் எடு. ம், சரி மேனி. இப்போ என்ன அலாமல் பார்த்துக்காங்க. சரி, நீ வந்துட்டல, இனிமே பார்த்துக்கோண்ணே. ஓகே. வாங்க, டயர்டாக இருக்கீங்கன்னு தெரியுது, வாங்க.